தேசத்தின் குரல் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கோட்டபாய ராஜபக்சவிற்கு யாழ் நீதவான் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. நாடாளுமன்ற உறுப்பினரின் புதிய மாத சம்பளம் சர்ச்சையை கிளப்பிய அர்ஜுனாவின் பதிவு. சிறைச்சாலைக்குள் விழுந்த மர்ம பொதியால் ஒருவர் பலி, அடுத்தடுத்த சிறைச்சாலைக்குள் மோதல். ஊழல் முறைப்பாட்டில் சிக்கிய முக்கிய புள்ளியின் மகன்கள், நடந்தது என்ன? போலீஸ் மா அதிபரின் வீட்டை வீடியோ எடுத்த நபர் தீவிர விசாரணையில் போலீசார். முற்றுகையிட சென்ற போலீசாருக்கு காத்திருந்த அதிர்ச்சி. மன்னாரில் கரையொதுங்கிய ஆணின் சடலம், விசாரணைகள் தீவிரம். தாயார் கூறிய விடயத்திற்காக பரிதாபமாக உயிரிழந்த இளைஞர். இனி விரிவான செய்திகள். தேசத்தின் குரல் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதியான கோட்டபாய ராஜபக்சவை லலித் குமார் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தன் ஆகியோர் காணாமல் ஆக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படும் வழக்கில் சாட்சியம் அளிப்பதற்காக எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இலங்கையின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தனது மாதாந்த சம்பள பட்டியலை தனது அதிகாரப்பூர்வ பேஸ்புக் பக்கத்தில் பகிர்ந்துள்ள விடயம் பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெறும் சம்பளத்தில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்து அவர் தனது சம்பள பட்டியலை பகிர்ந்துள்ளார். இவ்வாறு இருக்கையில் அர்ஜுனா பகிர்ந்த ஆவணத்தின்படி அவரது சம்பளத்தில் எரிபொருள் கொடுப்பனவானது 1,79,000 இருந்து 2,44,000 ரூபாவாக அதிகரித்துள்ளது. சம்பள பட்டியலுடன் இணைக்கப்பட்ட ஒரு முகநூல் பதிவில் தெரிவிக்கப்படும் இந்த அதிகரிப்பு குறித்து அர்ஜுனா பொதுமக்களிடம் கேள்வி எழுப்பியுள்ளார். அத்தோடு இதேபோன்ற தொகை 159 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பெருக்கப்பட்டு பிளவந்தையில் உள்ள வங்கிக் கணக்குகளில் செலுத்தப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உண்மையை பேசுபவர்களை கைதட்டி மூச்சு திணறச் செய்யுங்கள் என்று தெரிவித்த அவர் நாடாளுமன்றத்தில் தான் ஆற்றிய உரையையும் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் மாதாந்த சம்பளம் 60,000 உயர்த்தப்பட்டுள்ளதாக நேற்று வியாழக்கிழமை நாடாளுமன்றத்தில் தெரிவித்த அர்ஜுனா, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரின் புதிய மாதாந்த சம்பளம் 4,84,000 ரூபாய் என்று தெரிவித்துள்ளார். அனைத்து சிறைச்சாலைகளின் பாதுகாப்பையும் பலப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இவ்வாறு இருக்கையில் கடந்த 24 மணித்தியாலத்திற்குள் இலங்கையில் மெகசின், குருவிட்டு, பல்லன்சீன உள்ளிட்ட சிறைச்சாலைகளில் மோதல் நிலை ஏற்பட்டதோடு சிலர் உயிரிழந்ததுடன் பலர் படுகாயமடைந்துள்ளனர். இவ்வாறான நிலையில் குறித்த சிறைச்சாலைகளின் நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர பாதுகாப்பு தரப்பினர் கடும் பிரயத்தனங்களை மேற்கொண்டுள்ளனர். மேலும் கடந்த ஒரு மாதத்தில் மாத்திரம் நீர்கொழும்பு, மகர உள்ளிட்ட சிறைச்சாலைகளையும் சேர்த்து மொத்தம் 5 சிறைச்சாலைகளில் இதுபோன்ற கலவரங்கள் ஏற்பட்டு பாரிய உயிர் சேதம் ஏற்பட்டுள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வாறு இருக்கையில் கொழும்பு புதிய மெகசின் சிறைச்சாலையில் நேற்றிரவில் ஏற்பட்ட அமைதியின்மையின் போது காயமடைந்தவர்களில் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவத்தில் காயமடைந்த 11 கைதிகள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சிறைச்சாலையில் உருவாகியுள்ள சூழ்நிலையை கருத்தில் கொண்டு இன்றைய தினம் சிறைச்சாலையில் கைதிகளை பார்வையிட சந்தர்ப்பம் வழங்கப்பட மாட்டாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை சிறைச்சாலைக்கு வெளியில் இருந்து பொதியொன்று எறியப்பட்ட நிலையில் அதனை சிறைச்சாலை அதிகாரி ஒருவர் கைப்பற்றியதை அடுத்து சிறைச்சாலைக்குள் இருந்த கைதிகள் குழு ஒன்று அமைதியின்மையை ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பதற்ற நிலைமை கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் 9 கைதிகளை வேறு சிறைச்சாலைகளுக்கு மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் அறிவித்துள்ளார். சிறைச்சாலையின் பாதுகாப்பிற்காக போலீசார், போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் மற்றும் முப்படையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதுடன் நேற்று ஏற்பட்ட சூழ்நிலையை கட்டுப்படுத்துவதற்கு முப்படை அதிகாரிகளின் ஒத்துழைப்பு பெறப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் கடந்த அரசாங்கத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒருவரின் 2 மகன்களால் வேறு நபர்களை பயன்படுத்தி சொத்துக்கள் கையகப்படுத்தப்பட்டுள்ளதாக ஆதாரத்துடன் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளது. தொலஸ்பாக பகுதியில் உள்ள 135 ஏக்கர் தேயிலை தோட்டம் மற்றும் அரை ஏக்கர் காணியில் 1918ஆம் ஆண்டு நிர்மாணிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படும் பங்களா ஒன்றும் இவ்வாறு கையகப்படுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பில் விசாரணை நடாத்துமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு இருக்கையில் லஞ்ச
லஞ்சம் ஊழல் மற்றும் வீண் விரயத்திற்கு எதிரான குடிமக்கள் சக்தி நேற்று லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முறைப்பாடு ஒன்றை சமர்ப்பித்துள்ளது. தமது அமைப்புக்கு அனாமதயமாக கிடைத்த தகவலுக்கு அமைய இந்த முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. அத்தோடு இந்த காணிக்கான 1386 இலக்க பத்திரம் மற்றும் 876 இலக்க காணி வரைபடம், காணி உறுதி குறிப்பீடு என்பவற்றையும் மேலதிக விசாரணைகளுக்காக ஆணைக்குழுவில் சமர்ப்பிக்க முடியும் என முறைப்பாட்டை சமர்ப்பித்த குடிமக்கள் சக்தி அமைப்பின் தலைவர் ஜாமினி கமந்த துசாரு தெரிவித்துள்ளார். போலீஸ் மா அதிபர் மற்றும் தலைமை நீதிபதி ஆகியோரின் அதிகாரப்பூர்வ இல்லங்களை சுற்றியுள்ள வீதிகளை வீடியோ எடுத்ததாக தெரிவிக்கப்படும் குற்றச்சாட்டில் நபர் ஒருவர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபருக்கு 40 வயது எனவும் வீடியோ பதிவு செய்ய பயன்படுத்ததாக தெரிவிக்கப்படும் தொலைபேசியும் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. போலீசாரின் கூற்றுப்படி சந்தேக நபர் ஒருவர் சொகுசு வாகனத்தில் வந்து இறங்கியுள்ளார். அத்தோடு போலீஸ் மா அதிபரின் அதிகாரப்பூர்வ இல்லத்தின் நுழைவாயில் அருகே அவர் வீடியோ பதிவு செய்து கொண்டிருந்ததை பணியில் இருந்த சிறப்பு அதிரடிப்படை அதிகாரி ஒருவர் பார்த்துள்ளார். சிறப்பு அதிரடிப்படை அதிகாரி அப்பகுதியில் இருந்த போக்குவரத்து போலீஸ் அதிகாரிக்கு தகவல் கொடுத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து கொழும்பு அவசரகால பிரிவுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான நிலையில் சின்னமன் கார்டன் போலீஸ் நிலையத்தைச் சேர்ந்த போலீஸ் குழுவினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணை நடாத்திய பின்னர் சந்தேக நபரை கைது செய்துள்ளனர். சந்தேக நபரின் தொலைபேசியை முதற்கட்டமாக ஆய்வு செய்ததில் போலீஸ் மா அதிபரின் அதிகாரப்பூர்வ இல்லம் மற்றும் அதை சுற்றியுள்ள வீதிகளின் அத்துடன் தலைமை நீதிபதியின் அதிகாரப்பூர்வ இல்லம் மற்றும் அதன் சுற்றுப்புறங்கள் ஆகியவற்றின் வீடியோக்கள் பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ஆரம்பகட்ட விசாரணையின் போது சந்தேக நபர் பொழுதுபோக்கிற்காக அந்த வீடியோக்களை பதிவு செய்ததாக தெரிவித்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இருப்பினும் மேலதிக விசாரணையின் போது அவர் தனது வசிப்பிடம் மற்றும் பிற விவரங்கள் குறித்து முரண்பட்ட தகவல்களை கொடுத்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர் அலுவலம் உள்ள அருகுடவைச் சேர்ந்து 40 வயதுடையவர் என குறிப்பிடப்பட்டுள்ளது. சட்டவிரோத கசிப்பு உற்பத்தி நிலையம் ஒன்றை முற்றுகையிட சென்ற வேளையில் பெண் உட்பட 25 பேர் குழுவினர் போலீசாரை தாக்கியதில் போலீஸ் அதிகாரி 2 படுகாயமடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இச்சம்பவமானது மட்டக்களப்பு வெல்லாவெளி 35ஆம் காலனியில் இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவம் நேற்று இரவு 7 மணியளவில் நடைபெற்றுள்ளது. அத்தோடு குறித்த குழுவினரின் தாக்குதலின் பின்னர் போலீசார் பயன்படுத்தும் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் காணாமல் போயுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் வெல்லாவெளி 35ஆம் காலனி பகுதியில் கசிப்பு உற்பத்தி நிலையம் செயற்பட்டு வருவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் ஒன்று கிடைக்கப்பெற்றதை அடுத்து வெல்லாவெளி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தலைமையில் ஜீப் வண்டி மற்றும் மோட்டார் சைக்கிளில் 7 பேர் கொண்ட போலீஸ் குழுவினர் சம்பவ தினமான நேற்று வியாழக்கிழமை இரவு 7 மணியளவில் 35ஆம் காலனியில் உள்ள கசிப்பு உற்பத்தி நிலையத்தை முற்றுகையிட்டுள்ளனர். இதனையடுத்து அங்கிருந்த பெண் உட்பட 25 பேர் கொண்ட குழுவினர் போலீசார் மீது தாக்குதல் மேற்கொண்டுள்ளதுடன் கசிப்பு உற்பத்தி நிலையத்தை முற்றுகையிடாமல் தடுத்துள்ளனர். இதன்போது படுகாயமடைந்த போலீஸ் அதிகாரிகள் 2 மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் தப்பியோடியுள்ளதாகவும் போலீசாரின் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் காணாமல் போயுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை தாக்குதலை நடாத்திவிட்டு தப்பியோடியவர்களை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். மன்னார் வங்காளை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட வங்காளை கடற்கரையில் ஒரு குழந்த நிலையில் ஆணொருவரின் சடலம் இன்று போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது. இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை காலையில் கடற்தொழிலாளர்கள் கடலுக்கு சென்ற நிலையில் சடலம் கிடப்பதை கண்டு போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் சடலத்தை மீட்டுச் சென்றுள்ளனர். குறித்த சடலம் ஒரு குழந்த நிலையில் காணப்படுவதோடு இதுவரை அடையாளம் காணப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த சடலம் இந்திய கடற்தொழிலாளரா அல்லது தொழிலுக்கு சென்று காணாமல் போன கடற்தொழிலாளரா என்பது குறித்து இதுவரை தெரியவில்லை. இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். சிம் கார்டிற்காக பரிதாபமாக இளைஞர் ஒருவர் உயிர் மாய்த்துள்ள சம்பவம் நேற்று சுன்னாகம் பகுதியில் இடம்பெற்றுள்ளது. இவ்வாறு உயிரிழந்த நபருக்கு 24 வயதுடையது என அடையாளம் காணப்பட்டுள்ளது. இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் தாயாரின் அடையாள அட்டையை பயன்படுத்தி சிம் அட்டையை ஒன்றினை வாங்கி தருமாறு குறித்த இளைஞர் தாயாரிடம் கேட்டதற்கு இணங்க அது வாக்குவாதமாக மாறியுள்ளது. இதன் பின்னர் குறித்த இளைஞர் தனக்கு தானே தீ வைத்துக் கொண்டு வயலுக்குள் உள்ள கிணற்றுக்குள் பாய்ந்து உயிரை
உயிரை மாய்த்துள்ளார். இந்த நிலையில் அவரது சடலமானது மீட்கப்பட்டு உடற்கூற்று பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் சுன்னாகம் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். தேசத்தின் குரல் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.